இந்த வீடியோல குரூப் பை ஃபங்க்ஷன்ல டிஸ்கிரிப்டிவ் ஹெடர்ஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் நம்மளுடைய டேட்டா செட். இதுல ப்ராடக்ட் காலமும் சேல்ஸ் காலமும் இருக்கு. நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ல ப்ராடக்ட் வைஸ் குரூப் பண்ணிட்டு டோட்டல் சேல்ஸும் பர்சன்டேஜ் டோட்டலும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க குரூப் பை ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரோ ஃபீல்ட்ஸ் ஆர்குமெண்ட்ல ப்ராடக்ட் காலமை ரெஃபர் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ல சேல்ஸ் காலமை ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல நமக்கு ரெண்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, டோட்டல் சேல்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் டோட்டல். அதுக்காக இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஹரிசாண்டலா ஸ்டாக் பண்ண போறேன். ஸோ எச் ஸ்டாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ்க்கு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரெஃபர் பண்றேன். அடுத்து பர்சன்டேஜ் டோட்டலுக்கு இன்பில்டாவே பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப எச் ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபோர்த் ஆர்குமெண்ட்ல ஃபீல்ட் ஹெடர்ஸ், நம்மளுடைய இன்புட் டேட்டால ஹெடர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணல, ஸோ இங்க எனக்கு தேவையில்லை, அதனால 0ன்னு கொடுக்குறேன். டோட்டல் டெப்த்தும் வேண்டாம், 0ன்னு கொடுக்குறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இதை மட்டும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 மூலமா பர்சன்டேஜா ஃபார்மேட் பண்ணிக்கிட்டேன். பை டிஃபால்ட் அந்த ஃபங்க்ஷனே ஒரு ஹெடர் ரோவை கொடுத்துருக்கு, பட் ஃபங்க்ஷன் நேமையே ஹெடரா யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து அவ்வளோ டிஸ்கிரிப்டிவா இல்லை. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, டிராப் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது மூலமா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை டிராப் பண்ணிட்டு இந்த ஹெடர்ஸை செப்பரேட்டா அரே கான்ஸ்டன்டா கிரியேட் பண்ணிட்டு அதையும் குரூப் பைனுடைய ரிசல்ட்டையும் வெர்டிகலா ஸ்டாக் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் ஹெடர் கொடுக்கிறதுக்கு குரூப் பை ஃபங்க்ஷன்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல சம்மையும் பர்சன்ட் ஆஃபையும் ஹாரிசாண்டலா ஸ்டாக் பண்ணிருக்கோம். இது டாப் ரோ அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க. அதை நான் வெர்டிகலா ஸ்டாக் பண்ண போறேன். வி ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோல இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. அடுத்த ரோல ரெண்டு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால ரெண்டு ஹெடரை கொடுக்க போறேன், அரே கான்ஸ்டன்டா கொடுக்க போறேன். இங்க பாருங்க, கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சம்முக்கு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு ஹெடர் கொடுக்குறேன். அடுத்தது பர்சன்ட் ஆஃப்க்கு பர்சன்டேஜ் டோட்டல் அப்படின்னு ஒரு ஹெடர் கொடுத்துட்டு வி ஸ்டாக் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் மூலமாவே இன்பில்ட்டாவே டிஸ்கிரிப்டிவ் ஹெடர் கொடுத்துட்டோம். இந்த ட்ரிக்கு மைக்ரோசாஃப்ட் எங்கேயுமே டாக்குமெண்ட் பண்ணல. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.